அவர்களை தெரியாத ஒரு புதிய மனிதர் வந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதாரணமாக பள்ளியிலே உட்கார்ந்திருப்பார்கள், ஏதாவது ஒரு இடத்தில் ஏனைய சஹாபாக்களும் உட்கார்ந்திருப்பார். புதிதாக வந்த மனிதர் கேட்பார், மன் மின்கும் முஹம்மத், உங்களில் யார் முஹம்மதுன்னு கேட்பார். ஏன் யாருன்னு விளங்காது. வித்தியாசமான ஒரு அமைப்பில் உட்கார்ந்து இருக்க மாட்டார். வேற ஒரு சேர் ஒன்று போட்டு தனியான ஒரு இருப்பொண்டு இருந்து இருக்க மாட்டார். எனவே வருபவருக்கு விளங்காது யார் என்று சொல், யார் முஹம்மத், மன்மின்கு முஹம்மத், உங்களில் யார் முஹம்மத் என்றுதான் தெரியாத ஒருவர் வினவுவார் என்று நாங்கள் ஹதீஸ்களிலே படிக்கிறோம். என்ன காரணம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களை வித்தியாசப்படுத்தி கொண்டு உட்கார்ந்து இருக்க மாட்டார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மதீனாவுக்கு வருகிறார்கள். கிட்ட வந்த போது அன்சாரிகள் காணுகிறார்கள். அவர்களுக்கு கொஞ்சம் குழப்பமான, இதுல யார் முஹம்மத், ரசூலுல்லாஹ், யார் அபூபக்கர்? அப்போது அபூபக்கர் அவங்க என்ன செய்தார்கள்? ஒரு புடவை எடுத்து ரசூலுல்லாஹ்வுடைய தலைக்கு மேல் பிடித்தார்கள். நான் அபூபக்கர், இவர் முஹம்மது என்று காட்டுவதற்கு. ஏனது ரெண்டு பேரையும் வித்தியாசப்படுத்தி விளங்கக்கூடிய மாதிரி எதுவும் இருக்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு மனிதர்களோடு மனிதர்களாக இருந்து அவர்களை மிகவும் கவனமாக அழகாக வழிநடத்தினார்கள், பயிற்றுவித்தார்கள் என்பதனை ஹதீஸ் நூல்களில் மிகவும் விரிவாக அழகாக நாங்கள் பார்க்கலாம். நூற்றுக்கணக்கான பல சம்பவங்களை அதற்கு சொல்லலாம் என்றாலும் சின்னோரு உதாரணத்தை மட்டும் நான் இங்கே சொல்வது ஓரளவு பொருத்தமாக இருக்கும் நினைக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு என்று தொழுவிக்கிறார்கள். ருக்குவுக்கு போய்விட்டார்கள். அந்த நேரத்தில் ஒரு சஹாபி வருகிறார், அபூபக்ரா என்ற சஹாபி. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அல்ல, அபூபக்ரா என்ற ஒரு சஹாபி. அவர் பார்க்கிறார் ரசூலுல்லாஹ் ருக்குவில் இருக்கிறார்கள். எழும்புவதற்கு முன்னால் போய் சேர்ந்தால் அந்த ரக்காத்து கிடைச்சிடும். எனவே அந்த வாசல் இருந்தே, அந்த பள்ளியின் வாசல் இருந்தே ருக்குவிலே இருந்து கொண்டே வந்தார், வந்து சேர்ந்து கொண்டார். அல்லாஹ் அக்பர் அங்கே தக்பீர் கட்டி அப்படியே ருக்குவில வந்து சேர்ந்து கொண்டார். முடிந்த பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இது தெரியும். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள், எப்படி சொல்லி இருப்பார்கள்? அந்த பாவித்த அழகான வசனத்தை பாருங்க, ஜாதக்கல்லாஹு ஹிர்ஸன் வலா தஅவ், தொழுகையில நீ இன்னும் கவனமாக இருப்பதற்கு அல்லாஹ் உனக்கு அருள் புரியட்டும். ஆனா இது பிறகு இப்படி செய்யாது, ஆனால் இது பிறகு இப்படி செய்யாது. ஜாதக்கல்லாஹு ஹிர்ஸன் வலா தஅவ். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிழையை மட்டும் பார்க்கல, பிழையை மட்டும் பார்க்கல, அவர் சரியையும் பார்த்தார். ஏன் அப்படி அவர் வந்தாருன்னா தொழுகையில் அவ்வளவு கவனம். அதே ரசூலுல்லாஹ் புகழ்ந்து சொன்னார், அல்லாஹ் தொழுகையில் உனக்கு இருக்கிற கவனத்தை மேலும் அதிகரிக்கட்டும், ஆனால் இனி இப்படி செய்யவான் சொன்னார். ஜாதக்கல்லாஹு ஹிர்ஸன் வலா தஅவ். இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் கவனமாக மனிதர்களுடைய உள்ளங்களை அணுகினார்கள், மிக கவனமாக பயிற்றுவித்தார்கள் என்று நாங்கள் நிறைய ஹதீஸ்களில் காண முடியும். ஒரு மனிதர், ஒரு இளம் வயது மனிதர் வருகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு முன்னால் வந்து உட்கார்ந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், எனக்கு விபச்சாரம் செய்ய அனுமதி. எப்படி அடிதான் விழும். எங்கட யாரையாவது என்ன மாதிரியோ இது மாதிரி ஹசரத்திட்ட போய் கேட்டால் எனக்கு விபச்சாரம் செய்ய அனுமதி தாங்கன்னு என்ன நடக்கும்? அடிதான். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற சஹாபாக்கள் கொஞ்சம் ஒரு மாதிரியா பார்த்தாங்க. ரசூலுல்லாஹ் ஒன்றும் சொல்லல. அவரை படிப்படியாக ஒவ்வொன்றாக வந்தார். உன்னோட உம்மோட விபச்சாரம் செய்ய விரும்புவையா? உன்னோட சகோதரியோட விபச்சாரம் செய்வியா விரும்புவையா? உன்னோட மகளோட விபச்சாரம் செய்ய? அவர் எல்லாத்துக்கும் இல்ல இல்ல இல்லன்னு சொல்லிட்டு வந்தார். இப்ப நீ விபச்சாரம் செய்ய போற அந்த பெண் அப்படி யாராலும் மத்தாயிக்கும், யாரையாலும் உம்மாவாயிக்கும், யாரையாலும் சகோதரி ஆயிக்கும், யாரையாலும் தங்கச்சி ஆயிக்கும் என்று சொல்லி இப்படித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அணுகி பிறகு ஒரு துஆ ஒன்று செஞ்சு அனுப்பி வைத்தார். எனவே இவ்வாறு மிக வேகமான மிக மோசமான கேள்வி கேட்டாலும் சகிக்க முடியாத நடத்தைகள்ல தந்த தோழர்கள் ஈடுபட்டாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்பட மாட்டார்கள், அதனை வித்தியாசமாகவும் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். ஒரு நாடோடி அரபி ரசூலுல்லாஹ் இடத்துல வந்தார். ரசூலுல்லாஹ் அப்ப கனிமத் பொருட்களை, இந்த யுத்தத்தில் கிடைத்த பொருட்களை பிரிச்சு கொடுத்து கொண்டு இருந்தார். அப்ப அவர் சொன்னார், யாதில் யா முஹம்மத்,
ரசூலுல்லாஹ்னு சொல்லவும் இல்லை. முஹம்மதே நேர்மையா நடந்து கொள்ளுங்கன்னு சொன்னார். எப்படி முஹம்மதே நேர்மையா நடந்து கொள்ளும். ரசூலுல்லாஹ் திரும்பி பார்த்தார்கள், சிரிச்சிட்டு சொன்னார்கள், மன் யாதில் இதால மாது, நான் நீதியா நடந்து கொள்ளாட்டி யார் தான் நீதியா நடந்து கொள்வார் சொல்லிட்டு சும்மா அப்படியே செஞ்சுட்டு போனான். ஒன்றும் சொல்லல அது சஹாபி, பேசவோ ஒன்று. இப்படி இது நான் இப்ப 3 சம்பவம் இப்படி சொல்ல போனால் ஒரு 100கணக்கான சம்பவங்களை நாங்க காணோம். எனவே என்ன சொல்ல வருகிறோம் என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களோடு மனிதர்களாக உட்கார்ந்து எல்லா மனோநிலைகளையும் புரிந்து, பல வகையான மனோநிலை, மனிதர்கள் 1000 பேர் இருந்தால் 1000 மனிதர்கள், 1000 விதமான சிந்தனைகள், 1000 விதமான மனோநிலைகள், 1000 விதமான உணர்ச்சிகள், உணர்வுகள் எல்லாம் இருக்கும். இந்த எல்லா மனிதர்களை மிக கவனமாக அணுகி வளர்த்து எடுத்தார்கள் என்று நாங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றிலே படிக்கிறோம். இந்த கருத்தை தான் அல்லாஹ் தஆலா வதகல்லுபக ஃபிஸ்ஸாஜிதீன் சொல்றோம். வெறுமனே படிச்சு கொடுத்து பள்ளியில கூப்பிட்டு ஒரு பயானோட வச்சு அனுப்பிவிடுறதல்ல, அல்லது எங்களுடைய ஸ்கூல்கள் மாதிரி ஸ்கூலுக்கு கூப்பிட்டு படிச்சு கொடுத்து போயிட்டு வாங்கன்னு சொல்றதல்ல. வீடு வீடாக போய் ஆக்களை ரோட்ல கண்டு, வியாபார நிலையங்கள்ல கண்டு, பல்வேறு இடங்களில் கண்டு, ஒவ்வொரு தவறையும் கண்டு திருத்துகின்ற அந்த போக்கை அல்லது கண்டு வழிகாட்டுகின்ற அந்த போக்கை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைபிடித்தார். இதனைத்தான் நாங்கள் ஏற்கனவே பார்த்த அந்த ஆயத்தில் வயுஸக்கீஹிம், அவர்களை தூய்மைப்படுத்துவார் என்று அல் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. எனவே அதிகாரபூர்வமாக மக்களை அல்லாஹ்விடம் அழைத்து செல்வது அல்ல, அவருடைய உள்ளத்தை பிடித்து மனிதனிடத்திலே அழைத்து செல்வது. இதனைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள் என்று நாங்கள் மிகவும் தெளிவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றிலே காண்கிறோம். இந்த பணியை முஸ்லிம் சமூகத்திலே யார் ஏற்று செய்தார்கள்? அதிகாரம் என்பதனை ஹலீஃபாக்கள் ஏற்று செய்தார்கள், பின்னால் வந்த மன்னர்கள் செய்தார்கள், இஸ்லாமிய வரலாற்றிலே தோன்றிய பல்வேறு தலைவர்கள் செய்தார்கள். அறிவு என்ற பகுதியை அறிஞர்கள் செய்தார்கள், இஸ்லாமிய சட்ட அறிஞர்கள் செய்தார்கள், முஃபஸ்ஸிரூன் செய்தார்கள், ஹதீஸ் துறை அறிஞர்கள் செய்தார்கள். இந்த பணியை யார் செய்தார்கள்? மனிதர்களை அல்லாஹ்விடத்திலே உள்ளத்தோடு பிடித்து அழைத்து செல்வது, அதிகாரபூர்வமாக்கவல், மனிதர்களை இயல்பாகவே கட்டுப்பட வைப்பது, விரும்பி அல்லாஹ்வு கட்டுப்படுவது, வெறுப்போடு அல்ல. அதனை யார் செய்தார்கள் என்பதுதான் நாங்கள் எங்களை கேட்டுக்கொள்ள வேண்டிய முக்கியமான கேள்வி. இந்த கேள்வியோடு சேர்த்து நாங்கள் இதற்கான பதிலை பார்ப்போம். முதலாவது, இந்த 3 பொறுப்பையும் குலஃபாவுர் ராஷிதூன் என்று நாங்கள் வரலாற்றை அழைக்கக்கூடிய இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் இந்த 3ஐயும் ஒன்றுக்கு சேர்த்து செய்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்க்கையை பார்த்தால், உமருடைய, உஸ்மானுடைய, அலியுடைய ரலியல்லாஹு அன்ஹு இந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பார்த்தால் முழுக்க முழுக்க ரசூலுல்லாஹ்வை போலவே நடந்து கொண்டார். அதாவது மக்களை விட்டு ஒதுங்கி நிற்கவில்லை. ஆட்சி பீடம் என்ற ஒரு இடத்தை கட்டிக்கொண்டு அதற்குள்ளால் உட்கார்ந்து கொண்டு 1000 செக்ரட்டரிகளை வைத்துக் கொண்டு அல்லது நிறைய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து கொண்டு, உமரை சந்திப்பதாக இருந்தால் இந்த செக்ரட்டரிட்ட அனுமதி எடுத்து, அடுத்த செக்ரட்டரிட்ட அனுமதி எடுத்து, 3வது செக்ரட்டரிட்ட அனுமதி எடுத்து, பர்சனல் செக்ரட்டரி பேசி எத்தனையோ பாதுகாப்பு ஏற்பாடுகளை பின்னால்தான் சந்திக்கணும் என்ற நிலைமை இருக்கவே இல்லை. யாரும் எங்கேயும் சந்திக்கலாம். உமர் எங்கே இருப்பார்? சாதாரணமான எல்லா இடங்களிலும் அவர் இருப்பார். மனிதர்களை எப்படி அவதானிப்பார்? எல்லா இடங்களிலேயுமே பார்ப்பார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போலவே முழுக்க முழுக்க, உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல தேவையில்லை, இரவு நேரங்களிலும் கூட என்னுடைய மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று தேடி பார்ப்பதற்கு முனைவார். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கின்ற போது சொன்னார்கள், நான் இன்னும் 1 வருடம் வாழ்ந்தால், மரணிப்பதற்கு 1 வருடத்துக்கு முன்னால் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்னும் 1 வருடம் நான் வாழ்ந்தால், அவர்கள் அவருடைய நாட்டின் எல்லா பிரதேசங்களையும் சொன்னார்கள், இந்த எல்லா பிரதேசங்களில் நான் ஒவ்வொரு பிரதேசத்திலும் 2 மாதங்கள் போய் தங்கி இருந்து மக்களை அவதானிப்பேன். ஒவ்வொரு பிரதேசத்திலும் 2 மாதம் தங்கி இருந்து அவதானிப்பேன். ஆனால் அதுக்கு முன்னால் அவர்கள் மரணித்து விட்டார்கள். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், ஆட்சியாளன் ஆளப்படுபவர்கள் என்று வித்தியாசம் காணப்பட முடியாத அளவுக்கு மிகவும் நெருக்கமானவர்களாக வாழ்ந்தார்கள். எனவே அவர்கள் அதிகாரத்தின் மூலம் மட்டுமல்ல மக்களை அழைத்து வந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போலவே மனிதர்களை எப்படி ஈடுபடுகிறார்கள், எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள், என்ன சாப்பிடுகிறார்கள், எங்கே போகிறார்கள், எங்கே வருகிறார்கள்
மதீனாவிலே ஏற்படு வருகின்ற மாற்றங்கள் என்னது? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு பிறகு என்ன வித்தியாசமான போக்குகளில் மனிதர்கள் போக முற்படுகிறார்கள்? இவை எல்லாவற்றையும் மிகவும் கவனமாக அவதானித்தார். இறைச்சி கடைகளுக்கும் கூட போய் பார்த்தார். சில வேளைகளில் இறைச்சி கடைக்கு போவார்கள். போய் ஒரு ஆள் 2-3 முறை இறைச்சி வாங்கினா கேட்பாங்க, நீங்க என்ன கூடுதலா இறைச்சி வாங்குறீங்க? எந்த நாளும் இறைச்சி சாப்பிடக்கூடாதே, இது பிறகு நீங்க இப்படி வாங்குங்கன்னு சொல்லுவார். இந்த அளவு தூரத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்வார். இந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்வார்கள். உங்களுடைய இறைச்சி கடையில யார் இறைச்சி அறுக்கிறது? அவரை கூப்பிட்டு கேட்பார், உனக்கு தொழுகையை பற்றி தெரியுமா? லா யذبح لكم إلا من أقل الصلاة. தொழுகையை பற்றி அறிந்தவர் தான் உங்களுக்கு அறுக்க வேண்டும் என்று சொல்வார். மாடர்கோன் யாருண்டா? அறுக்க தெரிஞ்சவன் அல்ல, தொழுகையை பற்றி தெரிஞ்சு, அறுக்க மட்டும் தெரிஞ்சு போதும் என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார். ஏன் அது அறுக்க மட்டும் தெரிஞ்ச எப்படியும் வெட்டேலும் தானே? இப்படி அல்ல, உள்ளம் சரியா அழகா இருக்கும், கருணையோட அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்டு மாட்டா இருக்கும். அப்படியானவனுக்கு தான் அந்த நிலைமை இருக்கு. எனவே இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி இந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய நாடு, மக்கள், அவருடைய எண்ணங்கள், அவருடைய போக்குகள் இவை அனைத்தையுமே அவதானித்து செய்தார்கள் என்பதற்கும் நிறைய கதைகள் இருக்கின்றன. பொய்யான கதைகள் அல்ல, ஆதாரபூர்வமான நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. அவற்றில் சிலவற்றை நீங்களும் கேட்டிருக்க முடியும். அதே போன்று உஸ்மான், அலி, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இவங்களுடைய வரலாற்றில் இதனை மிகவும் தெளிவாக நாங்கள் காணலாம். ஆனால் இந்த பணி, அதாவது ஆட்சியாளர்களே இந்த 3 பொறுப்பையும் ஏற்று, அறிவையும் சரி, அதிகாரத்தையும் சரி, தர்பியத்தையும் சரி, பயிற்றுவித்தலையும் சரி, 3ஐயும் ஏற்று வாழ்ந்த காலம் சமூக மாற்றத்தால் இல்லாமல் போய் 3ம் வேறு வேறாக தனித்தனியாக பிரிந்தன. சில தவிர்க்க முடியாத காரணங்களாலும் சமூக மாற்றத்தாலும் வேறு வேறாக 3ஆக பிரிந்தன. ஆட்சி பீடம் தனியாக ஆகியது, பாடசாலை யூனிவர்சிட்டி என்று தனியாக பிரிந்தது, ஆன்மீக ஒழுங்குகள் என்று தனியாக பிரிந்தது. ஒரு கால பிரிவில் அந்த ஆன்மீக பாடசாலைகளுக்கு அல்லது ஆன்மீக ரீதியாக பயிற்றுவிக்கும் இடங்களுக்கு ரிபாத் என்று அழைத்தார். இஸ்லாமிய வரலாற்றிலே ஒரு கால பிரிவில் ரிபாத் என்று அதற்கு அழைத்தார். அல்லது துருக்கி மொழியில் தக்கியா என்று அதற்கு அழைத்தார். அல்லது ஜாவியா என்ற சொல்லை பாவித்தார். எப்படி சொற்கள் எவ்வாறு வரலாற்றுக்கு ஏற்ப வித்தியாசப்பட்டாலும் ஆன்மீக ரீதியாக மனிதர்கள் பயிற்றுவிக்கப்பட வேண்டும் என்ற இந்த சிந்தனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து வந்த சிந்தனை சமூக மாற்றத்தின் காரணமாக, பல்வேறு நியாயங்களின் காரணமாக இப்படி 3ஆக பிரிந்ததனை இஸ்லாமிய வரலாற்றின் பின்னால் காண பிரிவுகளில் நாங்கள் காணுகின்றோம். உண்மையில் நாங்கள் ஏற்கனவே சொன்னது போன்று ஆன்மீக பயிற்சி மிகவும் அடிப்படையானது. ஒவ்வொரு முஸ்லிமும் என்ன செய்கிறார் என்றால், உலகத்திலே அல்லாஹ்வை நோக்கி உள்ளத்தால் பயணப்படுகிறார். உள்ளத்தால் காலடி வைத்து அல்ல, அல்லாஹ்விடத்தில் பௌதீக ரீதியாக பயணப்பட முடியாது. உண்மையில் ஒவ்வொரு முஸ்லிமும் தன்னுடைய உள்ளத்தினால் அல்லாஹ்வை நோக்கி பயணப்படுகிறார். என்ன பொருள், என்ன நாங்கள் இங்கே சொல்ல வருகிறோம் என்றால், மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா எங்களை விட்டு தூரமாக இல்லை, நாங்கள் தான் அல்லாஹ்வை விட்டு தூரமாக இருக்கோம். இந்த உண்மையைத்தான் நாங்கள் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஒரு நாளும் எங்களை விட்டு தூரமாக்குவதில்லை. நாங்கள் தான் எங்களுடைய செயல்களின் காரணமாக அல்லது பொடுபோக்கின் காரணமாக, கவன ஈனத்தின் காரணமாக, சீரியஸ் இல்லாத வாழ்க்கையின் காரணமாக அல்லாஹ்வை விட்டு தூரமாகும். எனவே ஒவ்வொரு முஸ்லிமும் அவனுடைய தொழுகையின் ஊடாக, ஏனைய வணக்க வழிபாடுகள் ஊடாக, அவனுடைய மிகவும் சீரியஸான வாழ்க்கையின் ஊடாக அல்லாஹ்வை நோக்கி படிப்படியாக பயணப்படுகிறான். அந்த பயணத்தில் வெற்றி அடைகிறான் அல்லது தோல்வி அடைகிறான், அல்லது பயணத்தை இடையிலே நிறுத்தி விடுகிறான், அல்லாஹ்வை விட்டு மிகவும் தூரமாக ஆக்கிவிடுகிறான். இதனைத்தான் ஆன்மீக சிந்தனை போக்கு கொண்டவர்கள் அல்லாஹ்வை நோக்கிய பயணம் என்று சொன்னார்கள். இதே சொற்பிரயோகத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட பாவித்து இருக்கிறார். மன் காஃப அத்லஜ், யார் பயப்படுகிறாரோ அவர் அதிகாலையிலே பயணத்தை ஆரம்பிப்பார். மன் அத்லஜ வஸல இலல் மன்சில், யார்
அதிகாலையிலே புறப்பட்டு செல்கிறாரோ அவர் தான் போய் சேர வேண்டிய இடத்தை போய் சேர்ந்து விடுகிறார். அலா இன்ன சில்அத்தல்லாஹி காலியா, அல்லாஹ்வுடைய வியாபார பொருள் மிகவும் பெருமதி வாய்ந்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே ரசூலுல்லாஹ் இதனைத்தான் சொன்னார். என்ன, ஒரு பயணியை ஒப்பிட்டார். ஒரு பயணி தன்னுடைய இடத்துக்கு போய் சேர வேண்டுமாக இருந்தால் மிகவும் அதிகாலையிலே பயணத்தை துவங்கி, தூரமான பயணமாக இருந்தால் மிகவும் அதிகாலையிலே துவங்கி போய் தன்னுடைய இடத்தை அடைந்து கொள்வார். இதனைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் தான் போக வேண்டிய தூரம் உள ரீதியாக பார்த்தால் கடினமான ஒரு பாதை, அல்லாஹ்வை அடைகின்ற அந்த பாதை கடினமான ஒரு பாதை, தூரமான ஒரு பாதை. எனவே அந்த பாதையை கடந்து செல்ல வேண்டுமாக இருந்தால் நேரத்தோட முயற்சி செய்ய வேண்டும். வயசெல்லாம் போனதன் பிறகு மிகவும் இளமையிலேயே அந்த முயற்சியில் ஈடுபட வேண்டும். அவ்வாறு அந்த முயற்சியில் ஈடுபட்டால் அவன் போய் சேர்ந்து விடுவான். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய வியாபார பொருள், அதாவது சொர்க்கம் விலை குறைஞ்ச ஒரு சாமனல், லேசா வாங்குறது, சரியான பெருமதியான ஒரு பொருள். எனவே இந்த வகையில் எல்லா முஸ்லிமும் இந்த ஆன்மீக பயணத்தில் இருக்கிறான் என்ற உண்மையைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸின் ஊடாக சொன்னார். மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய சட்டங்களை அதிகாரத்தினூடாக நடைமுறைப்படுத்தலாம். ஓரளவு சமூக அங்கீகாரம் பெற வேண்டும் என்பதற்காகவும் மனிதர்கள் இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்தலாம். நான் வெள்ளிக்கிழமை பள்ளி போகாட்டி சமூக அங்கீகாரம் இல்லாம போய், நான் 5 நேரம் தொட போகாட்டி டெஸ்டி போர்டில் இருக்கிறதுல அர்த்தம் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. நான் சுபகுக்கு போகாட்டி ஹசரத்தை சுபகு காணலன்னு சொல்லுவாங்க. அப்ப அது சரியில்லை. அப்ப போற சுபகு ஏலாட்டியும் போற. யாரை திருப்திப்படுத்துவதற்கு? மனிதர்களை திருப்திப்படுத்துவது. நான் தொப்பி போடாட்டி கணக்கெடுக்க மாட்டான். அப்ப தொப்பியை கொஞ்சம் நல்லாவே இறுக்கி போட்டு. இப்படி சமூக அங்கீகாரம் பயங்கரமான ஒரு விஷயம். அது சில நேரம் அதிகாரத்தை விட பயங்கரம். மனிதர்களை திருப்திப்படுத்த சட்டம் சொல்வது, மனிதர்களை திருப்திப்படுத்த பத்துவா சொல்வது. அல்லாஹ் எங்களை காப்பாற்றணும். நாங்க தான் அதில் நிறைய மாட்டிக்கொள்வது உண்டு. மனிதர்களை திருப்திப்படுத்துவதற்கு சட்டம், தீர்வு, பத்துவா இதுகளை சொல்வது. மனிதர்களை திருப்திப்படுத்துவதற்காக, சமூக அங்கீகாரம் பெறுவதற்காக சொல்வது, குர்ஆன் ஓதுவது, மற்ற எல்லா வேலைகளையும் செய்வது. இது சரியான பயங்கரமானது. எல்லாத்தையும் மற்ற எல்லாத்திலிருந்தும் எப்படியோ தப்பிக்கொள்ளலாம். இப்ப பாருங்க, அதிகாரம் இல்லை, யாரும் எங்கள்கிட்ட கேட்கலுமா? அரசாங்கம் கேட்குமா? நீ தொடரல சிறையில வைக்குமா? ஒன்றும் செய்யாது. என்னத்தை செஞ்சாலும் ஒன்றும். நாங்க தப்பி அதிகாரத்தில். ஆனால் எங்களுக்கு இருக்கிற ஆக பயங்கரமான ஒரு விஷயம்தான் இந்த சமூக அங்கீகாரமும் சமூக அழுத்தம். இந்த சமூக அழுத்தம், சமூக அங்கீகாரம் ஓணும்ன்றது எல்லாருமே என்ன மதிக்க மாட்டான். எல்லாரும் மனிதர்களையும் நெற்றியில் எழுதி ஒட்டிடலாம், என்னை மதி என்று சொல்றான் எல்லாரும். இது மனிதன் சைக்காலஜி. மதிக்காட்டி மனிதனுக்கு ஆத்திரம், கவலை எல்லாம் கூட வந்துடும். அது ஒரு தரத்தில் இருந்தால் பிழை அல்ல, ஆனா சில மிச்சம் கூட. அதுக்காகவே எல்லாம் செய்யுது. மனிதர்கள்ட்ட அங்கீகாரம், சமூக அங்கீகாரம் பெறுவதற்காகவே எல்லாமே செய்யுது. இது ஒன்றும் இல்லாம மனிதர்கள் விரும்பினோ விரும்பலையோ, அதிகாரம் என்ன பிடிச்சதோ பிடிக்கலையோ, இதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை. அல்லாஹ் என்ன ஏற்றுக்கொள்வானா அது மட்டும்தான் எனக்கு முக்கியம். இந்த உணர்வோடு அல்லாஹ்வுடைய சட்டங்களை நடைமுறைப்படுத்துவது என்பது எனக்கும் உங்களுக்கும் லேசான ஒரு விஷயம், சரியான கஷ்டமான ஒரு விஷயம். நானும் தான் நீங்களும் தான் இப்படி எனக்கு பேசலும் நடைமுறையில வந்தா நானும் அவுட், நீங்களும் அவுட். ஏன்? அல்லாஹ் உளப்பூர்வமாக நடைமுறைப்படுத்தலுமா? அவர் என்ன பார்த்து ஒரு மாதிரி நினைச்சிருவாரு, அவர் என்ன பார்த்து அப்படி சொல்லிடுவாரு, இந்த பயமா? எது காரணம்? நாங்க தொழுகிறதுக்கு, நோன்பு பிடிக்கிறதுக்கு, ஹஜ் செய்யறதுக்கு, உம்ரா செய்யறதுக்கு, தாடி வைக்கிறதுக்கு, தொப்பி போடுறதுக்கு, அதுக்கு இதுக்கு சொல்லுங்கள நிறைய இந்த மாதிரி விஷயங்களுக்கு எது காரணம் என்ற இந்த சிக்கல் எப்ப சாத்தியமாகும் என்றால், அல்லாஹ்வுடைய பயத்தை மனுஷன் உள்ளத்துல எப்படி போடுறது, மறும நாளோட பயத்தை எப்படி சக்தி படைத்ததாக மனுஷன் உள்ளத்துல ஆக்குறது. ஆக்கினால் பொருட்படுத்த மாட்டான். உண்டை யார் என்ன சொன்னாலும் அவர் அவரோட பாட்டுக்கு போயிட்டு அவரை எதுவும் பாதிக்காது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போல். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆகப்பெரிய விசேஷம் என்னன்னா,
சூழல் அவரை பாதிக்கவே மாட்டார். யாரு என்னத்தை நினைச்சாலும் அவர் செய்யறத சொல்றத செஞ்சுட்டே இருப்பார். அபூபக்கர் ஆக பெரிய விசேஷம் இது. அதனாலதான் பின்னால காலத்துல அபூபக்கர் இப்னுல் முஸ்னி என்று ஒரு இமாம் வந்தார். அவர் அபூபக்கர் அவங்களை பத்தி சொல்லும் போது சொன்னார், மெல்ல நடந்து முந்தி வந்தார். மெல்ல நடந்து முந்தி வந்தார். கருத்து என்ன தெரியுமா? ஃபாஸ்ட் ஒன்று மீக்காது, வெளியில பார்த்தா ஒன்று மீக்காது. உதாரணமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் கேட்டாங்க, நீங்க எப்ப இரவு தொழுகை கியாமுல் லைல் எப்ப தொழுவீங்கோ, அல்ல வித்ர் எப்ப தொழுவீங்கோ? அப்ப அபூபக்கர் சொன்னாங்க, நாங்க இஷா தொழுதோன்னே தொழுதும். இஷா தொழுது முடிச்சா வித்ரையும் தொழுது. அப்ப கேட்டாங்க, ஏன் தஹஜ்ஜுத் தொழு லாஸ்டா தானே தொழுவணும், ஏன் நீ அப்படி தொழுவுற? ஏன்னா சில நேரம் தஹஜ்ஜுத்துக்கு எலும்பேலாம் போயிரும், அதனால அப்படி சொல்றேன். இன்னும் சஹாபாக்கள் எல்லாரும் முக்காந்து நீங்க அப்பதான் இவர் சொல்றார், அப்படித்தான் செய்யும். அந்த முகஸ்துதி ஒன்றும் இல்லை, அப்படியே தெளிவா சொல்லிட்டார், இப்படித்தான். நான் உமர்ட்ட கேட்டாங்க, நீ எப்படி? நான்டா தஹஜ்ஜுத்தெல்லாம் தொழுவிட்டா அது புறம் வித்துடும், அது நான் எலும்புவேன் எப்படி அப்படின்னு சொன்னாங்க. அப்பவும் அபூபக்கர் கீழே, அப்ப உமரோட கீழே மாதிரி தானே விளங்குது. ஆனா மேல் இங்க எல்லாருக்கும் தெரியும், அபூபக்கர் தான் அடுத்த ஆள், ரசூலுல்லாஹ்க்கு அடுத்த மனுஷன் எங்களுக்கு தெரியும். இதைத்தான் சொன்னார் அபூபக்கர் இப்னுல் முஸ்னி. மெல்ல நடந்தாரு, முந்தி வந்தார். ஒரே ஒரு காரணம், உள்ளந்தான் காரணம். அபூபக்கர் நாங்க ஈன தொழுகிறேன்னு வைங்களே, பக்கத்துல இன்னொரு ஆள் தொழுதால் அபூபக்கர் தொழுகிற தொழுக சரி கூட பெருசு. இவர் 50 ரக்காத் தொழுதாலும் அவரை பிடிக்க கஷ்டம். இந்த வித்தியாசம் தான் காரணம். அந்த உள வேறுபாடு தான் ஆக முக்கியமான காரணம். அப்ப எனவே உளப்பூர்வமாக எப்படி மனுஷனை இயங்க வைக்கிற, அதுதான் ஆக முக்கியமான விஷயம். எனவே நாங்க சொல்ற இந்த தர்பியத்துன்னு சொல்றது, தஸ்கியான்னு சொல்வது, பயிற்றுவித்தல் சொல்வது, அது எல்லாத்துக்கும் பொருள் இது. இதனை யார் செய்வது, இதை யார் செய்தார்கள் என்றதுதான் இஸ்லாமிய வரலாற்றுல பின்னான கால பிரிவுல அந்த 4 கலீஃபாக்கள காலத்துக்கு பிறகு, உமர் இப்னு அப்துல் அசீஸ் போன்ற நல்ல கலீஃபாக்களுடைய காலத்துக்கு பிறகு இதனை ஏற்று செய்தவர்களைத்தான் நாங்கள் பேர் எப்படி போனாலும் சூஃபிகள் என்று சொல்கிறோம். அவங்க சரியா செஞ்சாங்களா, பிழையா செஞ்சாங்களா, என்ன குழப்பங்கள் தவறுகள் வந்து, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இதுல கவனம் செலுத்தினார்கள். மனிதர்கள் உள்ளத்தின் ஊடாக அல்லாஹ்விடத்துல போகும் என்பதில் கவனம் செலுத்தினார்கள் என்று நான் காண்றோம். இந்த கருத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆன்லயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்லயும் 2 விஷயங்களோட சேர்த்து சொல்லி இருக்கிறார். ஒன்று இறை நினைவு, அல்லது இன்னொரு மாதிரி